அதிமுகவின் தலைமை ஏற்கும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் அதிமுகவினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவுடைய தலைவராகும் தகுதி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு மட்டுமே உண்டு என அக்கட்சி தொண்டர்களே கூறிட்டு வர்றாங்க என பாஜக விளையாட்டு திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல திட்டங்களை தேனியில் நடத்த மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதாவது, மதுரை கோவை மெட்ரோ திட்டங்கள் குறித்து திட்ட அறிக்கை சரியான வழங்காததால் திருப்பி அனுப்பப்பட்டது. இதற்கு மத்திய அரசை குற்றம் சொல்லக்கூடாது. திமுக அரசு ஊழல் நிறைந்துள்ளது. அமைச்சர்களாக இருப்பவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். அவரின் மீது வழக்குகளும் உள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட முதல்வர் பங்கேற்கவில்லை. கேள்வி கேட்டால் குண்டாசிட நிலையில் இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜக சார்பில் யாத்திரை நடத்த உள்ளோம். அது குறித்த அறிவிப்பை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிக விரைவாக வெளியிடப் போகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இருந்த மவுசு குறைந்து விட்டது. தமிழக மக்கள் பாஜகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா நமது ஓபிஎஸ் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தெரிவிக்கக்கூடியதுக்கும் நமது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய தலைமை ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது ஓபிஎஸ் பின்புலத்திலே இருந்த ஆதரவாளர்கள் கூட தற்போது வாபஸ் வாங்கிட்டு மாற்று கட்சியை சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தற்போது எந்த ஒரு பின்புல ஆதரவுமே இல்லாமல் இருக்கிறார். அதாவது பின்புல ஆதரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி அவருக்கு ஆதரவுகள் கொடுப்பதை விட அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதாவது இப்போ எப்படி சொல்லலாம்னா இப்போ ஓபிஎஸ் இருக்கிறார், ஓபிஎஸ் உடைய தொண்டர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு ஆதரவாக பார்க்கப்படும். இல்லாம பாஜகவோ அல்லது திமுகவோ மற்ற கட்சிகளோ ஓபிஎஸ்க்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு வந்தால் அது குறுகிய காலங்கள் மட்டும்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கட்சி தேர்தல் முடிஞ்சு அப்படின்னா விலகிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஸின் பின்புலத்திலே ஆதரவு என்பது சுத்தமாக இல்லை. ஏன்னா இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பூராமே பிரிந்து போய் புதிய அணியை உருவாக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவிற்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு தகுதியுடைய நபர் அப்படின்னா ஓபிஎஸ் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமது அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஓபிஎஸ் நிலைமையே அதில் பாதாளத்தில் இருக்கிறது. அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் ஓபிஎஸ் ஜெயித்திருந்தால் கண்டிப்பாக மத்திய அமைச்சர் பதவி வாங்கியிருப்பார். அதை வைத்து இந்த நேரம் எடப்பாடி பழனிசாமி ஒழித்து கட்டியிருப்பார் அப்படின்னு கூட. அதற்கு மாறாக நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிவிட்டார். எப்பொழுதுமே தோற்காத ஒரு தலைவர் தற்போது தோல்வியை தழுவி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அதிமுகவிற்கு தலைமை ஏற்பது இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி இருக்க வரைக்குமே நடக்கப் போவதில்லை அப்படிங்கிற மாதிரி தகவலும் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.